சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. வாழா உங்கள் வாழ்வை வாழ. Cheers, a senior living by Casa Grande. Life begins at 50. கடந்த டிசம்பர் மாதம் 21ஆம் தேதியிலிருந்து 17 நாட்கள் நீலகிரி மாவட்டத்தில் தொடங்கி மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தை பாஜக அரசு சிதைப்பதை கண்டித்து நம்முடைய சகோதரிகள் அப்சினா நூருல் இமு இவர்கள் இருவரும் மோட்டார் சைக்கிளில் ஏறக்குறைய 3580 கிலோமீட்டர் பயணம் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களை இன்று வரவேற்று காங்கிரஸ் பேரியக்கம் பாராட்டி இருக்கிறது. அவர்கள் போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறோம். அதே போன்று இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி போராட்டங்களுக்கான வடிவமைப்பை செய்திருக்கிறது. ஜனவரி 8ஆம் தேதி மாநில அளவிலான முன்னேற்பாடுகள் நடத்த இருக்கிறோம். ஜனவரி 10ஆம் தேதி மாவட்ட அளவில் செய்தியாளர் சந்திப்பு கூட்டம் நடத்த இருக்கிறோம். ஜனவரி 11ஆம் தேதி ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம். அதற்கு பிறகு ஜனவரி 30ஆம் தேதி அமைதியான உள்ளிருப்பு போராட்டங்களை தியாகிகள் தினமான இந்நாளில் வார்டு மற்றும் வட்டார நகர பகுதிகளிலே இந்த போராட்டம் நடைபெறும். ஜனவரி 30 முதல் 31 முதல் 6 வரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒன்றிய அரசை கண்டித்து மறியல் போராட்டம் நடைபெறும். பிப்ரவரி 7 முதல் 15 வரை மாநில காங்கிரஸ் தலைவர் தலைமையில் மாநில அளவிலான பெருந்திரள் மக்கள் போராட்டத்தை ஒன்றிய அரசிற்கு எதிராக நடத்த இருக்கிறோம். பிப்ரவரி 16 முதல் 25 வரை மண்டல அளவிலான கோரிக்கை பேரணிகள் நடத்த இருக்கிறோம். இந்த போராட்டங்களை தொடர்ந்து தேர்தல் பரப்புரைக்கான மாநாடுகள் நடத்த இருக்கிறோம். இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை சிதைக்க நினைக்கின்ற பாஜக ஒன்றிய அரசை கண்டித்து தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு ஆதரவாக மகாத்மா காந்தி பெயர் நீடிக்க வேண்டும். அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதல் நடந்த நம்முடைய மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட இந்த புரட்சிகரமான திட்டத்தை மீண்டும் எந்த சேதாரமும் சிதைவும் இல்லாமல் நடைமுறைப்படுத்துவதற்காக எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி அவர்கள் இந்த போராட்டத்தில மாநாட்டில கலந்து கொள்ள இருக்கிறார். அதே போன்று பிசிசி மெம்பர், ஏஐசிசி மெம்பர், பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்களும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் கன்வென்ஷன் 2 நாள் கன்வென்ஷன் நடத்துவதற்கு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றன. வருகின்ற 18ஆம் தேதி சென்னையில் காமராஜர் அரங்கத்தில் நடைபெறும். அதே போன்று ஒரு வட்டாரத்திற்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 1000 பேர் என்ற எலெக்ஷன் வாரியர்ஸ் தேர்தல் போர் வீரர்களை உருவாக்கி இருக்கிறோம். அதே போன்று மீனவர்கள், நெசவாளர்கள் மாநாடு நடத்த இருக்கிறோம். இதில் அகில இந்திய தலைவர்கள் ராகுல் காந்தி அவர்கள், மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள், பிரியங்கா காந்தி அவர்கள், அன்னை சோனியா காந்தி அவர்கள் கலந்து கொள்வதற்கு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறோம். அவர்களும் ஒருவராக இசைவு தந்திருக்கிறார்கள். இடமும் தேதியும் இன்னும் ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்படும். அவங்க சொல்லிதான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். தேதி அறிவிப்பு ஏற்பாடு செஞ்சிட்டு இருக்கோம். குறிப்பா அந்த மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தின் மாநாட்டில் அவர் கலந்து கொள்ளுகிறார். தமிழ்நாட்டில் உள்ள பெண்களை திரட்டி இதில் ஏறக்குறைய 90 லட்சம் பெண்கள் இதுல பயனாளிகளாக இருக்கிறார்கள். எல்லோருக்கும் அழைப்பு கொடுத்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடு நடத்த இருக்கிறார்.
125 150 200 நாட்களோட ஆகட்டும், எங்களுக்கு மகிழ்ச்சி தான். பயனாளிகள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருக்க போகிறார்கள், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒன்றிய பங்கீடும் ஒன்றிய அரசுடைய பங்களிப்பும் மாநில அரசு பங்களிப்பும் வேறுபடுகிறது. ஏற்கனவே நிதி சுமையில் இருக்கின்ற மாநில அரசுகளுக்கு மீண்டும் மீண்டும் நிதி சுமையை ஏற்படுத்துவதற்காக 40-60 60-40 என்றெல்லாம் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்பது போல் அந்தந்த மாநிலங்களுக்கு உள்ள உரிமையை ஒன்றிய அரசு அரசியலமைப்பு சட்டத்தின்படி அளிக்க வேண்டும். மாநில அரசுகளை நசுக்க கூடாது. எப்பொழுது 2021 திமுக ஆட்சி இங்க இருக்கிறதோ அதிலிருந்து ஆளுநர் ஒரு பக்கம் நசுக்க பார்க்கிறார், ஒன்றிய அரசு ஒரு பக்கம் நசுக்க பார்க்கிறது. இதோடு சேர்ந்து மேதகு குடியரசுத் தலைவருக்கு என்ன சட்டப்பேரவை தீர்மானங்கள் போனாலும் திருப்பி அனுப்பப்படுகிறது. இது என்ன ஜனநாயகம் தெரியல. ரைட்? அப்படி பேசலையா அவர்? அதுக்கு வரல. இந்தியா கூட்டணி இன்னும் வலிமைப்படுத்த வேண்டும், குறிப்பாக RSS பிஜேபி போன்ற கட்சிகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதை அவர் வலியுறுத்தி வேண்டுகோள் வைத்திருக்கிறார். இதை நான் கண்டிப்பாக தலைமையிடம் சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். இல்ல, அவர் எல்லாரையும் பார்க்க போறேன்றார். என்கிட்ட சொன்னது நான் எல்லா கட்சிகளும் பார்த்து வலியுறுத்திட்டு இருக்கேன். இல்ல அவர் சொன்னது மைனாரிட்டிக்கு தேசிய அளவில் மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தின் மாநாட்டில் அவர் கலந்து கொள்ளுகிறார். தமிழ்நாட்டில் உள்ள பெண்களை திரட்டி இதில் ஏறக்குறைய 90 லட்சம் பெண்கள் இதுல பயனாளிகளாக இருக்கிறார்கள். எல்லோருக்கும் அழைப்பு கொடுத்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடு நடத்த இருக்கிறார். நூத்தி 150 200 நாட்களோட ஆகட்டும், எங்களுக்கு மகிழ்ச்சி தான். பயனாளிகள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருக்க போகிறார்கள், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒன்றிய பங்கீடும் ஒன்றிய அரசுடைய பங்களிப்பும் மாநில அரசு பங்களிப்பும் வேறுபடுகிறது. ஏற்கனவே நிதி சுமையில் இருக்கின்ற மாநில அரசுகளுக்கு மீண்டும் மீண்டும் நிதி சுமையை ஏற்படுத்துவதற்காக 40-60 60-40 என்றெல்லாம் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்பது போல் அந்தந்த மாநிலங்களுக்கு உள்ள உரிமை சட்டத்தின்படி அளிக்க வேண்டும். மாநில அரசுகளை நசுக்க கூடாது. எப்பொழுது 2021 திமுக ஆட்சி இங்க இருக்கிறதோ அதிலிருந்து ஆளுநர் ஒரு பக்கம் நசுக்க பார்க்கிறார், ஒன்றிய அரசு ஒரு பக்கம் நசுக்க பார்க்கிறது. இதோடு சேர்ந்து மேதகு குடியரசுத் தலைவருக்கு என்ன சட்டப்பேரவை தீர்மானங்கள் போனாலும் திருப்பி அனுப்பப்படுகிறது. இது என்ன ஜனநாயகம் தெரியல. ரைட்? அப்படி பேசலையா அவர்? அதுக்கு வரல. இந்தியா கூட்டணி இன்னும் வலிமைப்படுத்த வேண்டும், குறிப்பாக RSS பிஜேபி போன்ற கட்சிகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதை அவர் வலியுறுத்தி வேண்டுகோள் வைத்திருக்கிறார். இதை நான் கண்டிப்பாக தலைமையிடம் சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். இல்ல, அவர் எல்லாரையும் பார்க்க போறேன்றார். என்கிட்ட சொன்னது நான் எல்லா கட்சிகளும் பார்த்து வலியுறுத்திட்டு இருக்கேன். இல்ல அவர் சொன்னது மைனாரிட்டிக்கு தேசிய அளவில்